எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சண்டே அவுட்டிங் vlog பார்க்கலாமா? ஃபஸ்ட் டைம் லாங் வீடியோ ட்ரை பண்ணுறேன். எப்படி இருக்க போதுன்னு தெரியலை. முடிஞ்ச அளவுக்கு என்னோடய பெஸ்ட்டை கொடுத்துருக்கேன். உங்களோட சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி என்னோடய சிஸ்டரும் அப்புறம் அவள் ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் இனியா பாப்பா எல்லோரும் நம்ம வீட்டுக்கு சென்னைக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்கள சும்மா அனுப்ப முடியாது இல்லையா? அதனால நாங்கள் எல்லோரும் சேர்ந்து மெரினா மால் போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி கிளம்பிட்டோம். ஊனா மெரினா மால் தானா அப்படின்னு கேட்குறது எனக்கு நல்லா புரியுது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா தையூர் ஃபால்ஸ் போகலான்னு பார்த்தோம். அங்கே இந்த சம்மரில் தண்ணியே வரலன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த வெயில் ரொம்பவே ஹெவியாக இருந்துச்சு. இந்த குழந்தைங்களை தூக்கிட்டு இந்த வெயிலில் வேறு எங்கே போக முடியும் அப்படின்னு யோசித்தப்போ மெரினா மால் தான் பெட்டர் சாய்ஸாக பட்டுச்சு. அதனால தான் மெரினா மால் கிளம்பிட்டோம். லாஸ்ட் டைம் ஈவினிங் டைமில் போனதுனால ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. அதனால தான் இந்த வாட்டி எப்படியோ அடிச்சு பிடிச்சி 11:30க்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். மாலில் கூட்டமே இல்லை, பார்க்கிங்கும் ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. சீக்கிரமாக ஓடி போய் டைம் ஜோனுக்குள்ளே போயிட்டோம். அங்கே ஃப்ரீயாக இருந்துச்சு. லாஸ்ட் டைம் நம்ம கார்டு ரீசார்ஜ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதில் 800 rupees பேலன்ஸ் இருந்துச்சு. அதை கொஞ்சம் காலி பண்ணலான்னு சொல்லி ஃபஸ்ட் இங்கே தான் வந்தோம். இல்லைன்னு எப்படி என்ஜாய் பண்ணலாம். அங்கே பாரு டான்ஸ் பாரு. இந்த டைம் நீனியாலும் நல்லாவே என்ஜாய் பண்ணா. அவளுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ 2 பேரும் சேர்ந்து சூப்பராக என்டர்டெயின் பண்ணாங்க. எங்களை நிறைய கேம்ஸ் போனாங்க, நிறைய விளையாண்டாங்க. அந்த கிளிப்ஸ் எல்லாம் அதில் ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். சாப்பிட்டு ஐஸ் கோலான்னு ஒன்று வாங்கினோம். அது இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு இதை நான் சாப்பிட்டதே கிடையாது. சாப்பிடவே முடியலை. அதை அங்கேயே வச்சுட்டு இந்த ட்ராகன் தீமில் இருக்க ட்ராகன் எல்லாம் பார்த்துட்டு டெக்கத்லானில் ஒரு பால் வாங்கிட்டு ஸ்பார்க் போயிட்டோம். அந்த வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவை ஆட் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். பாய்.